வணக்கம். ಅನಾಲತಯ್ಯ ಶಾಸ್ತ್ರಮೂರ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನಕುಳಂ ಅನಾಲತಯ್ಯ ಶಾಸ್ತ್ರಮೂರ್ತಿ பூர்ண புஷ்கர சமேதன அனாலத்தைய சாஸ்தாமூர்த்தியாகும் ஆனக்குளத்தில் இருக்கப்பட்ட சித்தூர் ரோடாகும். இங்கே வந்து மெயினாக இருக்கப்பட்டது பூர்ண புஷ்கல அனாலத்தைய சாஸ்தாமூர்த்தியாகும். ரெண்டாவது இருக்கப்பட்டது ஃபஸ்ட்டு கணபதி, ரெண்டாவது ராட் விஸ்வபரமன், மூணு நாகராஜா, மணபத்ரகாளி, பேச்சியம்மன், மகேஷமர்தினி, மாரசுவாமி. பின்ன இது போக ஒரு விசேஷமான ஒரு இது 27 நட்சத்திரத்துக்கும் 27 அதிபதிகளும் அதோட விஷயங்களும் அதோட வரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்மளுக்கு பிரதானம் எவ்வளோ அதே மாதிரி தான் நம்ம நட்சத்திரத்துக்கு தேவதையும் அதோட மரங்களும் ஆகும். அதோட நம்மளோட அந்த மரங்களை கும்பிடுறது கொண்டு நம்மளுக்கு ஏது வினைகள் வந்தாலும் அது மாறி போகும். ஏன்னா நம்மளோட நட்சத்திரத்துக்கும் நம்மளோட தேவதைகளாகும், நம்மளோட விஷயங்களாகும். அது பின்ன தியான மண்டபம் சொல்லக்கூடிய சித்தர் பீடமாகும். இந்த சித்தர் பீடம் சொல்லக்கூடிய நம்மளோட சித்தனை பொறுத்தளவு நம்மளோட கஷ்டங்களை சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய பாடியில் உள்ள நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கூடிய ஒரு சம்மிதமாகும் நம்மளுக்கு சித்தர் பீடத்தில் இருக்கக்கூடியதாகும். நம்மளது பாடியில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது மாறி போய் பாசிட்டிவ் எனர்ஜியில் வரக்கூடியதாகும்.
பூர்ண புஷ்கல சமய நாளாத்தைய சாஸ்திரத்துக்கு பரிகாரங்கள் நிறையா இருக்குது. சனி தோஷம் இருக்கப்பட்டவங்களுக்கு சாஸ்தா கும்பிடுறது கொண்டு நம்மளுடைய சர்வ விக்னங்களும் மாறி போகும். ரெண்டாவது இவங்களுக்கு வந்து நீராஞ்சனம் செய்யலாம். பின்ன வந்து கல்யாணம் கழியாதவங்க வந்து நம்மளுக்கு ஏன்னா ஜோடியோடு இருக்கிறது கொண்டு பூர்ண புஷ்கல சமேதனை இருக்கிறது கொண்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பிராப்தி உண்டாகும். பின்ன குழந்தை இந்த மாதிரி சமேதனத்தில் இருக்கிறது கொண்டு பின்ன இது சனிக்கிழமை கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நீராஞ்சனம் நம்ம கொடுக்கறது கொண்டு நம்ம சனி தோஷம் இது மாறும். குடும்ப தேவதை இல்லாதவங்க சாஸ்தா கும்பிடும்போது நம்மளுக்கு குடும்ப தேவதை நம்மளுக்கு பாவனா வருகிறது. பின்ன வனபத்ரகாளி காளி ரூபம் இருக்க வனபத்ரகாளியாகும் மாதாவாகும். காரணம் நினைச்ச காரியம் நடக்கக்கூடியதாகும். சத்ரு பவனில் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை சத்ருபானை எலும்பச்சம்பள விளக்கு போடலாம். அதே போல சத்ரு பவனையில் ஏதாவது இருந்தாலும் மாறி போகக்கூடிய ஒரு இது தேவியாகும். கோயிலில் வேற என்னென்ன விசேஷங்கள் வந்து நம்மளுக்கு கோயிலில் வந்து இருக்கும் ஆயில் அது உத்திர நட்சத்திரத்துக்கு நம்மளுக்கு சாஸ்தாவுக்கு நான் இதாகும். எல்லா மாதம் உத்திர நட்சத்திரத்துக்கு நம்ம சாஸ்தாக இருக்கும். தேவிக்கு செவ்வாய் வெள்ளி விசேஷமாக வந்து இதாகும். அது போக நம்மளுடைய கணபதி விக்னங்கள் தீக்குட கணநாதன் இருக்கப்பட்ட கணபதிக்கு சங்கட சதுர்த்தி வந்து நல்ல பிரதானம் இருக்கிறது. பின்ன ஆயிலிய நட்சத்திரம் நாகருக்கு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு விஸ்வகர்மா ஜெயந்தி. ஆனா விஸ்வகர்மா சொல்லக்கூடிய எல்லா தேவதைக்கும் குரு தேவனாகும். நம்மளுடைய தொழில் வர்த்தனைக்கு குரு தேவனாகும் விஸ்வபிரமனாகும். இந்த விஸ்வபிரமன் சொல்லக்கூடியது எல்லா விஸ்வகர்மாக்களும் குருவாக்கும். குரு தேவனாக விளங்கப்பட்டவதாகும். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரேந்திரன் சூரியன் எல்லாருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரூபமாகும் விஸ்வபிரமனாகும். இந்த கோயில் வந்து இங்க இருக்கிற விசேஷம். இந்த கோயிலோட இது வந்து பிரதான விஷயமா இருக்கிறது கொண்டு நம்மளுக்கு விக்னங்கள் தீர்க்க கணபதி ஆதியம் இருக்கப்படுவார்கள். ரெண்டாவது ஆதி மூலமாக இருக்கப்பட்ட அவராகும் பிரீதி. ரெண்டாவது குரு குருவும் கணபதியும் இருக்குது பெரிய ஒரு விசேஷம். கோயில் விசேஷமே இல்லது ஒரே இதுல குருவும் கணபதி இருக்குது ரொம்ப பிரதான விசேஷமாகும். அது போக நாகராகும். பின்ன வனதேவதை இது வனத்துல இருக்கிறது கொண்ட தேவதை வனதேவதையா இருக்குது பத்ரகாளியா வனபத்ரகாளியா இருக்குது நம்மளுடைய பெரிய பிரதாசம். அது போக குடும்ப தேவதை நம்ம குடும்ப தேவதை தெரியாதவங்க சாஸ்தா கும்பிடும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு பூர்ண புஷ்கலாவோட இருக்காங்க. காரணம் அச்சம் கோயில் போக அடுத்த வரும்போது நம்மளுக்கு இதாகும். பின்ன பேச்சு வாக்தேவதை பேச்சின்னு சொல்லக்கூடிய வாக்தேவதை வரக்கூடியவராக பேச்சியாகும். நம்மள வித்தையும் நம்மளோட சித்து எல்லாத்துக்கும் தரக்கூடிய பேச்சியாகும். சித்தர் பீடம். அது போக நட்சத்திரங்களாகும். நட்சத்திரத்துக்கு நம்மளுக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துல வரும்போது பிரதானம். அதே போல நம்ம ஒரு புதிய ஒரு இது கூட தொடங்கியிருக்கோம். நம்மளோட வருஷத்துல 12 மாசம் நம்மளுக்கு வருஷத்துல வருது. அந்த 12 மாசத்துல நம்மளோட வரக்கூடிய மாசத்துல வரக்கூடிய நட்சத்திரம் அதாவது ஒரு பூர நட்சத்திரம்னா பூர நட்சத்திரம் 11 மாசமும் பூர நட்சத்திரத்துக்கு வந்து தேவதையை கும்பிடும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். பின்ன பிறந்த நாள் வரும்போது அதோட ஆயுஷ் ஹோமம் நம்மளோட நட்சத்திரம் பிறந்த நாளுக்கு வரும்போது ஆயுஷ் ஹோமம் செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட இருக்குது கொண்டு நம்மளுக்கு அந்த தேவதைக்கு தான் நட்சத்திர தேவதை இருக்குது கொண்டு அவங்களுக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது வேற எங்க உங்களுக்கு பார்க்க முடியாது. நட்சத்திரம் அதோட மரங்களும் இருக்குது. ஆமா அது எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. அப்புறம் பௌர்ணமி பூஜை பத்தி சொன்னீங்க. பௌர்ணமி பூஜை வந்து பிரதானமாக இங்க வந்து நம்ம இந்த கோயில வந்து பௌர்ணமி பூஜை ரொம்ப நல்லதாகும். காரணம் கிட்டத்தட்ட 200 பேர் ஆக்கம் இங்க வராதாங்க. இந்த காலத்துல வரக்கூடிய 200 பேர் ஆகும். அது யார் கொண்டு வரான்னு நம்ம தான் கொண்டு வரோம். நம்மளும் இது யாரும் கிடையாது. அவ்வளவு பவர் ஆகும். நினைச்ச காரியம் இங்க ஈடுபட்டவங்க அதாவது அம்மைக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கி கல்யாணம் ஆகாதவங்க நோய் நொடி இருக்கப்பட்டவங்க இந்த நோய் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தேவியாக நம்ம வனபத்ரகாளியாகும். காரணம் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு இது கிடையாது. இங்க வந்திருக்க எல்லா பக்கத்தையும் நீங்க கேட்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கப்பட்டவங்க எல்லாருமே. அப்புறம் தினசரி பூஜை எப்போ டைமிங் மட்டும் காலையில 10 மணிக்கு உச்சகால பூஜை வந்து காலையில 10 மணிக்கு வருது. மதியம் வந்து 12 மணிக்கு தேவாரண பூஜை. சாயந்தரம் 6:30 மணிக்கு 3 நேரம் பூஜை இருக்கு. ஒரு நாளைக்கு 3 நேரம் பூஜை இருக்கு. பின்ன பிரதான வழிபாடுகள் பாயச வழிபாடாகும். பாயச வழிபாடு பிரதான வழிபாடாகும். சரிங்க. பின்ன தோஷங்கள் தீர்க்கக்கூடியதுக்கு நம்ம வனபத்ரகாளிக்கு எலும்புச்சம்பளம் விளக்கு போடலாம். பின்ன வந்து சுயம்பர அர்ச்சனை இங்க அர்ச்சனைகள் வந்து எல்லாமே இருக்குங்க. நம்ம கல்யாணம் கழியாதவங்களுக்கு சுயம்பர அர்ச்சனையும் பிள்ளைகளை சின்ன படிக்கக்கூடியவங்களுக்கு வித்யா கோபாலாவும் பின்ன வயசானவங்களுக்கு மிருத்யுஞ்ச அர்ச்சனையும் இந்த மாதிரி அர்ச்சனை வந்து தொழில் வர்த்தனகரும் அதாவது சந்தான பாக்கியம் குழந்தை இல்லாத சந்தான பாக்கியம் திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து சுயம்பர அர்ச்சனை இருக்கு. இந்த மாதிரி அர்ச்சனை சத்ரு பாவனையில் இருக்கப்பட்டவங்களுக்கு அதாவது எல்லா தோஷங்களுக்கும் நமக்கு இங்க இருக்கு. பின்ன பாக்கிய சுத்தா நம்மளுக்கு கடைக்கு இதுக்கெல்லாம் பண்ணது தொழில் வர்த்தனை பாக்கிய சுத்தா செய்த கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி.
நன்றிங்க.